தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை 10% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. 8 மாதங்களில் 3வது முறையாக தங்கத்தின் மீதான இறக்குமதி உயர்த்தப்பட்டுள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைவதை தடுத்து நிறுத்தி ரூபாயின் மதிப்பை ஸ்திரப்படுத்த மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. நாட்டின் தொழில் பற்றாக்குறை விகிதம் அதிகரித்து வருவதே ரூபாயின் மதிப்பு சரிவதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. எனவே தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் மற்றும் அத்தியாவசியமல்லா பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் வரியை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்தது. இந்தியாவில் தங்கம் மீதான இறக்குமதி வரி 8%, வெள்ளி மீதான இறக்குமதி வரி 6% இருந்தது. தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினம் ஆகிய நகைகளின் மீதான இறக்குமதி வரியை 10% மத்திய அரசு உயர்த்தி செவ்வாயன்று அறிவித்தது. பார் தங்கத்தின் மீதான எக்சைஸ் வரி 7%-இலிருந்து 9% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நடப்பு நிதியாண்டின் எஞ்சிய காலத்துக்கு 5000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று மத்திய அரசு கணக்கிட்டுள்ளது. இறக்குமதி வரி கூடியது தங்கத்தின் விலையில் எதிரொலித்தது. செவ்வாயன்று மாலை ஒரு சவரனுக்கு 616 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 22,296 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,787 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 2 ரூபாய் 10 காசுகள் உயர்ந்து 49 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 46,335 ரூபாயாக இருந்தது. இறக்குமதி வரி உயர்வின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் உயரக்கூடும் என்ற அச்சம் நடுத்தர மக்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது.